பால் நிறுத்த போராட்டம் தேதி அறிவிச்சிருந்தோம். அது விஷயமாக பொது மேலாளர் அவர்களும் ஏஜிஎம் டிஜிஎம் அவர்கள் எங்களை கூப்பிட்டு அழைத்து ஒரு 10 நாள் அவகாச டயம் கேட்டாங்க. அந்த 10 நாள் அவகாச டயத்தில் 4ஆம் தேதி 5ஆம் தேதி உங்களை கூப்பிட்டு அழைத்து பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. அது விஷயமா 4ஆம் தேதி எதிர்பார்த்தோம், 5ஆம் தேதி எதிர்பார்த்தோம். அது விஷயமா கூப்பிட்டு பேச யாருமே அழைப்புகள் கொடுக்கவில்லை. இது விஷயமா நாங்கள் 2 சங்கங்களும் சேர்ந்து அடுத்த தலைவர்களும் கூட்டம் போட்டு கூட்டத்தோட முடிவை கவனித்து நாங்கள் பொது மேலாளரும் ஏஜிஎம் டிஜிஎம் சந்திக்க இன்னைக்கு வந்திருந்தோம். வந்திருந்த இடத்தில் பொது மேலாளரும் இல்லை, ஏஜிஎம் டிஜிஎம் இல்லை. அதனால நாங்கள் 11ஆம் தேதி ஸ்ட்ரைக்கு தொடரும்னு சொல்லி போன இதில் அறிவிச்சிருந்தோம். அதே நிலைமையை மறுபடியும் இப்பயும் சொல்றோம். 11ஆம் தேதி பால் நிறுத்த போராட்டம் தொடர்ந்து பால் நிறுத்த போராட்டம் அறிவிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை எங்களுடைய சங்கத்தில் பால் காசை எப்படி அந்த சங்கத்தில் போடுறாங்களோ அதே போல 3 ரூபா ஊக்கத்தொகையும் அதே சங்கத்தில் போட்டு அதே மெம்பர்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் 12 கோரிக்கையை தான் கேட்கிறோம். இந்த கோரிக்கையை எங்கள் பால் காசு எப்படி வருதோ அந்த கோரிக்கையவே எங்களுக்கு 3 ரூபாயும் கொடுத்து நாங்கள் மெம்பருக்கு அந்த பட்டோட நாங்கள் பண்ணிடுறோம், அந்த ஆன்லைன் பேமெண்ட்ல பண்ணிடுறோம் சொல்றோம். அது விஷயமா இன்ன வரைக்கும் எந்த அரசும் ஒரு நடவடிக்கை இல்லை. பொது மேலாளரோ ஏஜிஎம்மோ டிஜிஎம்மோ துணை பதிவாளரோ நடவடிக்கை இல்லை. அதனால எங்களுடைய நடவடிக்கை இல்லாத காரணத்தினால் நாங்கள் தொடர்ந்து போராட்டம் 11ஆம் தேதி முதல் 11/3/2025 முதல் தொடர்ந்து போராட்டம் நடத்தும் என்று அறிவித்திருக்கோம். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கமும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளருடைய சங்கமும் மாநில சங்கங்களுடைய அடிப்படையில் நாங்கள் மதுரை மாவட்ட கூட்டுக்குழு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். நாங்கள் இந்த 2 சங்கங்களும் மதுரை ஆவினையும் தமிழ்நாட்டில் ஆவின் நிறுவனத்தையும் பாதுகாக்கிறதுல உற்பத்தியாளர்கள் முறையிலையும் சங்க தலைவர்கள் முறையும் உறுதியாக நிற்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த போராட்டத்தை தவிர்ப்பதற்காக மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களை நாங்கள் சந்தித்தோம். ஆனால் எங்கள் கோரிக்கையை அவர் ஒரு ஜமீன்தார் மாதிரி உட்காந்துக்கிட்டு எங்களை கண்டுகொள்ளலை. எங்களுக்கு அதை முழு ஒத்துழைப்பு அல்லது நல்லது செய்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலை. அதுக்கு பின்னாடி கமிஷனரை சந்தித்தோம். எங்களுடைய கோரிக்கையை ஆழ்ந்து கவனிச்சாரு. ஆனால் அது வெறும் பேச்சோட தான் இருக்கு. இதுவரைக்கும் நல்ல பதில் வரல. இப்போ அதே மாதிரி மதுரை ஆவின் பொது மேலாளரும் இங்கே இருக்கக்கூடிய பெரிய முக்கிய அதிகாரிகளும் எங்களை போராட்டத்தை தள்ளி கொடுக்கறதுக்காக அன்னைக்கு 24ஆம் தேதி போராட்டத்தை தள்ளி வச்சாங்களே ஒழிய அதுக்கு பின்னாடி இப்போ எங்களை தள்ளி கொடுக்கிற வேலையும் போராட்டத்தை மழுங்கடிக்கிற உள்நோக்கத்தோட தான் இங்க இருக்கிற அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். MS 1672 நான் கொடுத்து 2/1 நான் இன்சென்டிவ்க்கு நம்பர் லிஸ்ட் கொடுத்தது கொடுத்து 2 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் ஏறல, எனக்கு பணம் ஏறல. நீ இப்படி ஏத்தாத ஆவின்னு எங்களுக்கு என்ன செய்ய போகுது? கொடுக்கலன்னா கொடுத்துட்டோம்ல, அதவால ஏத்தணும், இன்னும் ஏத்தல. எங்களுக்கு இதே வேணான்றோம். நாங்க ஆமா பழசு எங்களுக்கு எப்படி ஏத்துறீங்களோ அதே மாதிரி ஏத்தி விடுங்க. உங்களுக்கு பால்ல ஏதாவது குறைபாடா அதை எங்கிட்ட சொல்லுங்க, நாங்க ஏத்துறோம். அப்புறம் ஏன் நாங்க சங்கம் இருக்கோம்? எங்களை ஏன் சங்கத்துல தலைவியா போட்டிருக்கீங்க? நீங்களே ஸ்ட்ரெயிட்டா பாலை எடுத்துட்டு போங்க. நாங்க இப்ப 5ஆவது முறை வந்திருக்கோங்க. எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இங்க இல்ல.